நேத்து ரம்ஜானுக்கு எந்தெந்த படம் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். முக்கியமா வீரதீர சூரன் நேத்து ஒரு பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸா இல்ல ஞாயிற்றுக்கிழமையோட கம்மியா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா L2 எம்பிரான் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் சிக்கந்தர் அந்த படமும் ஒரு சரியான கலெக்ஷன் நேத்து எடுத்திருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் தெலுங்குல ராபின்ஹுட், மேட் ஸ்கொயர் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. நேத்துமே அப்படிப்பட்ட ஒரு வசூல். இது இல்லாம த டோர் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம், இது இல்லாம சாவா, டிப்ளோமேட், கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற படங்கள் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் அப்படிங்கிறத போடாம நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வரப்போது இந்த சேனல் மட்டும் இல்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் போடுறேன். அந்த சேனல்ஸ்லயும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் கண்டிப்பா உங்களை பயங்கர என்கேஜிங்காகவும் பயங்கர என்டர்டைன்மெண்டாகவும் பயங்கர இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ரீசெண்டா ஆதி அவர்களோட சப்தம் திரைப்படம் தான். அந்த படம் ஆரம்பிச்ச உடனேயே ஒரு சீன் வரும். அதுதான் ஆக்சுவலா நம்ம ஃப்ரேமா வச்சிருந்தோம். அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன முரளிதரன், கோகுல்ராஜ், முகமது திஸ்திகார் அப்படிங்கிறவர், அப்புறம் ராஜேஷ், சிபி, முருகன், சாண்டி, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. சாவா திரைப்படத்தோட டே 46 இந்தியாவில் 1,39,00,000, வேர்ல்டு வைடு 1,45,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 704 கோடியே 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 796 கோடியே 43 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 140 கோடி. டிப்ளமேட் இந்த படம் டே 18 இந்தியாவில் 1 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடியே 12 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 38 கோடியே 13 லட்சமும், வேர்ல்டு வைடு 44 கோடியே 30 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சில ஆர்டிகல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த வருஷத்தோட ஹிந்தியிலே பெஸ்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி டிப்ளமேட்டை சொல்றாங்க. ஸோ கிரிட்டிக்கலி இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா இன்னும் அந்த வெற்றி அப்படிங்கிற விஷயத்த இது நெருங்கல. ஆனா பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாள் போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 18 இந்தியாவை பொறுத்தவரையும் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 39 லட்சம். ஸோ டோட்டலா இந்தியாவில் 9 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 19 லட்சம். ஆக்சுவலா குஜராத்தி திரைப்படம் அப்படிங்கிறது 10 கோடி வசூல்லாம் உங்களுக்கு என்னமோ 100 கோடி வசூல் மாதிரி. எல்லா படமும் இப்படி வசூல் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த வருஷத்திலேயே பெரிய வெற்றி திரைப்படம் இதுதான். ஸோ குஜராத்தில இவ்வளவு கலெக்ஷன்லாம் ஆகாது. 1 கோடி வசூலானாலே பெரிய விஷயமா பார்க்கப்படும். ஆனா இது உண்மையிலே பெரிய வசூல் தான். அப்புறம் சிக்கந்தர் டே 2 ஆக்சுவலா இந்த படத்துக்கு பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஆனா இந்த படம் வசூல் ரீதியா பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. 2வது நாள் கூட தமிழ்நாட்டில் 63 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி 5 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடி 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல இந்த படம் 36 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 11 கோடியே 88 லட்சம். ஸோ டோட்டலா நேத்து மட்டும் 52 கோடியே 6 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2 நாளுமே 50 கோடி கிட்ட இருந்தவங்க வசூல் இந்த படத்துக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 1 கோடி 51 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடி 50 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடி 53 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 53 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 30 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 101 கோடியே 25 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ சிக்கந்தர் இந்த 2 நாள்ல சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. 2 நாள்ல 100 கோடிங்கிறது பெரிய வசூல். ஸோ பார்ப்போம் இனிமேல் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு வசூல் பண்ணா இந்த படம் வெற்றி படம் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல நம்ம பேசுவோம். அப்புறம் தெலுங்கு திரைப்படங்கள்ல கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற படம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவுல பாராட்டு சேர்ந்திருக்குங்க. ஸோ டே 18 ஆந்திரா தெலுங்கானால 70 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம், 43 கோடியே 18 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 56 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி தான் பட்ஜெட், 10 கோடி தான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ். ஆனா பெரிய அளவுல இந்த படத்துக்கு ஒரு பெரிய லாபமே கிடைச்சிருக்கு.
அப்புறம் நிதின் அவர்களோட ராபின்ஹுட் திரைப்படம் டே 4 ஆந்திரா தெலுங்கானால 1,43,00,000, உலகம் முழுக்க 1,80,00,000. ஸோ டோட்டலா 7,92,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 11,90,00,000. எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்துக்கு வசூல் இல்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா மேட் ஸ்கொயர் இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து டே 4 ஆந்திரா தெலுங்கானால 6,55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸ்ல 1,25,00,000, வேர்ல்டு வைடு 8,80,00,000. ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 33,16,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,45,00,000, ஓவர்சீஸ்ல 17,45,00,000, 54,06,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 4 நாள்ல. நல்ல கலெக்ஷன். ஸோ த டோர் அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் டே 4 தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம், 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 41 லட்சம், டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு 4 கோடி பட்ஜெட். அப்புறம் L2 எம்புரான் இந்த படத்தோட டே 5 நேத்துமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட நேத்துமே கேரளால ஒரு டபுள் டிஜிட்டுங்க. ஸோ உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிற ஒரு கலெக்ஷன் தான். கேரளால 10,29,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 33 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 68 லட்சம், ஓவர்சீஸ்ல 18,65,00,000, உலகம் முழுக்க 31,72,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அஞ்சாவது நாள் ஒரு சரியான கலெக்ஷனுங்க. முக்கியமா கேரளால டபுள் டிஜிட். ஸோ இந்த படத்தோட 5 நாள் வசூல்ல 3 நாள் டபுள் டிஜிட் கேரளாலேயே எடுத்திருக்கு. அதை தாண்டி இது இல்லாம கேரளால இன்னொரு ஒரே ஒரு படம் தான் டபுள் டிஜிட் இருக்கு, அது லியோ. ஸோ இந்த 4 நாள் தான், அதாவது லியோவோட ஃபர்ஸ்ட் டேவும் இந்த எம்புரான் திரைப்படத்தோட ஒரு 3 நாள் கலெக்ஷனும் தான் இந்த கேரளாலேயே டபுள் டிஜிட் நம்பர்ஸ் எடுத்த திரைப்படங்கள். அதுல வந்து எம்புரான் 3 சாதனை பண்ணியிருக்கு. அந்த 4 சாதனையில 3 சாதனை எம்புரான். ஸோ எம்புரான் இதுவரை ஓவர்சீஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு எர்லி எஸ்டிமேட்டட் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்துருவோம். நார்த் அமெரிக்காவை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 20,51,00,000 கிட்ட வசூல் பண்ணியிருக்கு, $2.39 மில்லியன். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல $7.86 மில்லியன், 67,31,00,000. யூகேல 1.56 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இதுக்கு கிட்டத்தட்ட 17.5 கோடி கிட்ட வருது. ஆஸ்திரேலியால 1.39 மில்லியன், இது கிட்டத்தட்ட 8 கோடி. ஜெர்மனில 392K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 3,51,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல இந்த படம் வந்து $680K. ஸோ 5,82,00,000, டோட்டலா $14.32 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. பெரிய விஷயம் 5 நாள்ல. இதுல நம்ம ஊர் காசுக்கு, அதாவது இந்தியன் கரன்சி படி பார்த்தா 122 கோடிக்கு மேல இது மட்டுமே வருது. ஸோ டோட்டலா எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேரளால 54,77,00,000, ஃபாஸ்டஸ்ட் 50 crore இன் கேரளா கிராசர். இதுதான் வந்து 5 நாள்ல வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 6,67,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,84,00,000, கர்நாடகாவில் 10,24,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7,25,00,000, ஓவர்சீஸ்ல 122,63,00,000. ஸோ உலகம் முழுக்க இந்த படம் 205 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி, என்னன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தோட கலெக்ஷனை இந்த படம் பிரேக் பண்ணிதான் பார்ப்போம். ஸோ 2வது மலையாள திரைப்படம் 200 கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரு மலையாள திரைப்படமா அமைஞ்சிருக்கு L2 எம்புரான். முதல் படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னும் எத்தனை நாள்ல அந்த மஞ்சுமல் பாய்ஸ் கலெக்ஷனை இந்த படம் பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ வீரதீர சூரன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நேத்து அப்படிங்கிறத பார்ப்போம். டே 5 தமிழ்நாட்டில் 3,69,00,000, ஆந்திரா தெலுங்கானால 11 லட்சம், கர்நாடகால 33 லட்சம், கேரளால 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்சம், ஓவர்சீஸ்ல 65 லட்சம், வேர்ல்டு வைடு 5,03,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சூப்பர் வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மற்ற ஸ்டேட்ஸ்ல இந்த படம் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணலை, பெரிய அளவில் கை கொடுக்கல. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இதுவரையும் 21,59,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 1,42,00,000, கர்நாடகால 2 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு, கேரளால 1,42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 39 லட்சம், ஓவர்சீஸ்ல 3,85,00,000, உலகம் முழுக்க 30,68,00,000. 5 நாள்ல 30 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி வசூலுங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் தான். 5 நாள்ல இந்த படம் இன்னும் ஒரு 30 கோடி வசூல் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு ஆவரேஜ் அப்படின்னா கண்டிப்பா 20,25 கோடி வசூல் பண்ணணும். ஸோ இருந்தாலும் எவ்வளோக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ எந்தெந்த ஏரியால எப்படி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த படம் இன்னும் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஸோ இப்போ சொல்லுங்க, வீரதீர சூரனுக்கு ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் எம்புரான் அப்புறம் வீரதீர சூரன் இந்த 2 படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.